நயன்தாரா அப்படி ஒரு விட்டு ஒரு திருப்புறேன். இதை நயன்தாரா உங்க பக்கம் வந்துருவாங்க அநேகமா. இல்ல நானே கேக்குறேன், இதே மாதிரி கூட்டம் சொல்லுங்க பாப்போம். ஒரு கூட்டம் சொல்லுங்க. அதாவது சார், திரைத்துறைங்கிறது வந்து நீங்க சாதாரணமானது பண்ணாதீங்க சார். ஒரு நாட்டையே மாற்றி அமைக்கக்கூடியதான் சார் திரைத்துறை. அதைத்தான் நான் சொல்றேன், நாட்டை மாற்றி அமைக்கக்கூடியதான் திரைத்துறை. இது மாற்றி அமைக்குமான்னு கேக்குறேன். விஜய் சொன்ன குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னது செய்யல, ஊழல முக்கியமா. இதுக்கு முன்னாடி கூட்டத்தை பாத்தீங்களா? அந்த கூட்டம் பாத்தீங்களா? நான் என்ன கேட்குறேன், எங்க பொண்ணு இருக்குது நயன்தாரா அப்படி ஒரு விட்டு ஒரு திருப்புறேன். இதை நயன்தாரா உங்க பக்கம் வந்துருவாங்க அநேகமா. நயன்தாரா எங்க பக்கம் வர்றாங்கன்னு சொல்ல, அந்த அம்மா வந்துச்சுன்னா இதை காட்டுல டபுள் மடங்கு கூட்டம். சீமான் அவரும் சொல்லியிருக்காரு நயன்தாரா வந்த கூட்டம். ஆமாங்க, உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த இதில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரெட் ஹில்ஸில் ஒரு நகைக்கடை திறந்தாங்க. அதுவும் கூட பெரிய நடிகை இல்லை, ஒரு 2 படத்துல 3 படத்துல தான் அந்த பொண்ணு நடிச்சிருந்தா. கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். எத்தனையோ பேர் கீழே இது விழுந்து ஆடி கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. புரிஞ்சதா? இது வந்து திரைத்துறையில் வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது இதை என்ன சொல்கிறதுனா, மின்மினி பூச்சிகள் வரும், மின்னுங்க போயிடும். இவர் வந்து கொஞ்சம் அவங்க அப்பா ஒரு டைரக்டராக இருந்தார், அதை காட்டிலும் விஜயகாந்த் ஒரு லைஃப் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நின்றார். அவர் நல்லா சம்பாரிச்சார், நல்லா இருக்கட்டும், நம்ம வந்து இது பண்ணலை. அவர் நல்லா. அந்த கூட்டத்தை ஒத்துக்க மாட்டீங்க? கூட்டம் வரும் சார், நான் தான் சொல்கிறேனே, கூட்டம் வரும். எல்லாம் இளைஞர்கள் கூட்டம் சார், எல்லாம் 18 வயசு 20 வயசு. ஆமா, எல்லாம் தான், இல்லைன்னு நான் சொல்லலையே. எல்லாம் இளைஞர்கள் தான் வந்தாங்க, வேடிக்கை பார்த்தாங்க. அங்கேருந்து எங்கேருந்து இவர் போய் ஃப்ளைட்டில் இறங்கினார்ல, இறங்கின இடத்துலேயே கூட்டம் ஏர்போர்ட்டில். அங்கேருந்தே அது வண்டியில் பின்னாடியே. காசு கொடுக்காத அந்த கூட்டம், காசும் கொடுக்கல, சாப்பாடு போடல, சாப்பாடு கொடுக்கல, காசு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. தானா வந்த கூட்டம், தானா நாசமா மக்கள். இல்ல திமுக மேல இருக்கக்கூடிய வெறுப்புனால வந்த கூட்டமா கூட இருக்கலாம்ல. ஏன்னா இந்த ஆட்சி மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, திமுக அரசு மேல வெறுப்புல வந்த கூட்டங்கிறதெல்லாம் வந்து எஜுகேட்டட் பீப்புள் தான் வரணும், புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாம் வந்து கிராமப்புறங்கள்ல அங்கங்க அக்கம் பக்கம். உங்களுக்கு கிராமப்புறத்துல இருக்கிற ஓட்டு கிடையாது, அந்த ஓட்டுக்கு தானே ஓடுறீங்க. எத்தனை எஜுகேட்டட் பீப்புள் ஓட்டு போடுவாங்க? எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்க கூட்டம்? சொல்லுங்க சொல்லுங்க. கூட்டத்தை நீங்க பாருங்க, அவ்வளவுதானே. திருச்சி மக்கள் தொகை எவ்வளவு கணக்கு போடுங்களேன். திருச்சி மக்கள் தொகை, திருச்சி மக்கள் வரல, புரிஞ்சுக்கோங்க. அங்கே வந்ததில் திருச்சியிலேருந்து வந்திருப்பான்னா ஒரு 3% தான் வந்திருப்பான். எல்லா அக்கம் பக்கத்து கிராமங்கள்லேருந்து வந்தவங்க தான் கூட்டம். அவன் ஊரில் அவன் ஓட்டு போடுவான்ல, இங்கே கூட்டம் வரட்டுங்க. நான் சொல்றதை கேளுங்க, மொத்த கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க. நானே கேட்குறேன், இதே மாதிரி கூட்டம் சொல்லுங்க பாப்போம். ஒரு கூட்டம் சொல்லுங்க. நாங்க கூட்டத்தை விட்டுருமையா, இங்க வந்த கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல. ஒரு 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழி நெடுக சொல்றேன். அரியலூர் வரைக்கும், அரியலூர் வரைக்கும். சரி, ஒரு 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க, சரியா? மொத்தத்துக்கு 5 லட்சம் பேர், அவ்வளோதானே. இந்த 5 லட்சம் பேர் ஓட்டா மாற்றினா எத்தனை லட்சம் ஓட்டு கிடைக்கும்? 5 லட்சம் ஓட்டு கிடைக்கும். 5 லட்சம் ஓட்டு கிடைக்கும். அது அந்த ஏரியாவில் மட்டும் நான் சொல்கிறேன். அட இருமையா, 3 மாவட்டம் போயிருக்காரு, அடுத்து போகிறாரு. 3 மாவட்டத்தில் 5 லட்சம் பேர். இந்த 5 லட்சம் பேரும் வாக்களிப்பாங்கன்னு சொல்ல இயலாது, புரிஞ்சுக்கோங்க. 5 லட்சம் பேரும் வாக்களிக்க மாட்டாங்க. அதில் குறைஞ்சபட்சம் 50-50 எடுத்துக்கோட்டிங்கன்னா 2.5 லட்சம். மொத்த மாவட்டங்களை எல்லாம் போய் சுற்றி வந்தால் கூட ஒரு 20 லட்சம் இல்லை 30 லட்சம் ஓட்டு தான் வாங்க முடியும். 20 லட்சம் ஓட்டு வாங்கினார்னா 20 லட்சம் வாங்கினாக்கா 13% வாங்கினார்னா 70 லட்சம் ஓட்டு வந்துடும். 13-14% வாங்கிட்டாங்க. அதுதாங்க. இப்போ 36 லட்சம் ஓட்டு போட்டதுனால தான் சீமான் 8.2 வந்தார். 36 லட்சம் வாக்கு. இந்த 36 லட்சம் வாக்கு இவர் வாங்கினாலும் அந்த 8 தான் வர முடியும். அதான் சொல்றேன், 6லேருந்து 8% தான். நீங்க அந்த வந்த கூட்டத்தை மட்டும் கவனிக்காதீங்க, வீட்டில இருந்து பார்த்த கூட்டங்கள்லாம் இருக்கு. ஏங்க நீங்க பார்த்த கூட்டம், பார்க்காத கூட்டம், வந்த கூட்டம். புதிய தலைமுறை வாக்காளர்கள், திமுக அரசின் மேல் வெறுப்பாளர்கள், 2 ஆட்சியின் மேல இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போட வாய்ப்பு இருக்காங்க. பாருங்க, நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் என்பவர் ஒரு திரைப்பட நடிகர். அவரை பார்ப்பதற்கு மக்கள் சாரசாரையாக வந்தார்கள், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. வந்த கூட்டங்கள்லாம் வாக்களிக்கும் போது அவர்களுக்கு வாக்கு உரிமை இருந்து வாக்களித்தால் ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் வாக்குகள் பெறுவதற்கு, மொத்தத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 30 லட்சம் வாக்குகள் பெற முடியும். 30 லட்சம் வாக்குகள் பெற்றால் அவருக்கு 6% தான் வரும்.
இந்த 6% இது போன்ற கணக்கெல்லாம் நீங்க எம்ஜிஆர் இருக்கும்போது சொன்னாங்க, எல்லா கணக்கெல்லாம் சொன்னாங்க. 77 எம்ஜிஆர் இருங்க, எம்ஜிஆர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன வயசு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது? எம்ஜிஆர் கட்சி நான் தான் முத மதுரையிலேயே தாமரை கொடி ஏற்றி சிறைக்கு போனது நான் தான் ஃபர்ஸ்ட் மேன், புரிஞ்சுக்கோங்க. 72ல் அப்படி 72ல் ஆரம்பித்த கட்சி. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல், கோயம்புத்தூர் பை எலெக்ஷனு, இது ரெண்டுலேயும் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு பின்னாடி 77ல் தான் அவர் ஆட்சிக்கு வரார். உடனே வந்துடலை, 5 வருஷம் கழிச்சு தான் வந்தார். பரப்புரை பண்ணி தான் வந்தார். இப்போ 2 வருஷம் ஆச்சு இவர். அட 2 வருஷம் கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு தாயா வெளியில வந்திருக்காரு. நீ வேற 2 வருஷம். பரந்தூருக்கு ஏற்கனவே வெளில வந்துட்டாரு. பரந்தூர்ல கூட்டம் போட்டு எவ்வளவு நாள் இங்க வேட்டையாட தான் வருங்கிறாரு. இருமையா, பரந்தூர்ல கூட்டம் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அதுக்கப்புறம் 7 மாசத்துலயே இங்க ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. புரிஞ்சுக்கோ, பரந்தூர்ல போட்டதுல இருந்து 7 மாசம். இந்த 7 மாசமும் இது வந்து பப்ளிக் மீட்டிங் தானே தவிர மாநாடு கிடையாது. பப்ளிக் மீட்டிங் அது வந்து ஹைடெக் பப்ளிக் மீட்டிங், அவ்வளோ ஹைடெக்காக பண்ணியிருக்காரு. அதை பாராட்ட தான் வேணுமே தவிர நான் அவரை ஒன்றும் அதில் ஒன்றும் இது தப்பாக சொல்லலை. ஆனால் இதெல்லாம் வந்து அவன் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு வர்ற கூட்டம். நான் அதைத்தான் திரும்ப சொல்கிறேன். நயன்தாராவை கூட விட்டுடு வேண்டாம். இந்த அந்த அவருடைய ஃப்ரெண்ட் இதெல்லாம் விஜயோட கூட்டத்தை சிறுமப்படுத்துறதுக்காக சொல்றது. நயன்தாரா கூட்டம், ஐயா திரிஷாவை வர சொல்லியா, திரிஷாவை வரட்டும். இல்லை இவர் அடுத்த அவர் தான் கட்சியினுடைய தலைவர்னு சொல்றாங்க எல்லாருமே, திரிஷா. சரி, இப்போ அடுத்த கட்சி இந்த திமுகவோட அடுத்த தலைவராக பார்க்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு துணை முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த மாதிரி போனால் இதே அளவு கூட்டம் வருமா? அவர் வந்து திரைப்படத்தில் ஒரு 100கணக்கான திரைப்படத்தில் நடித்து ஒரு 100 பேர்த்த கட்டம் கட்டி அடித்து துப்பாக்கியில் அப்படியே பின்னாடி பக்கம் இருந்து டொப்புன்னு சுட்டு இப்படியெல்லாம் மக்களை வந்து ஏமாற்றி வரல. புரிஞ்சு நல்வழிப்படுத்துற மாதிரி படமாக நடித்தார் அவர். நம்ம மேக்சிமம் அப்படி தான் வந்தது. அவர் நடித்த படங்கள்லாம் ஒரு காதல் ஸ்டோரி இருக்கும். அந்த காதல் கூட இளைமறைவு காய்மரவான காதல்களாக தான் இருந்தது. அப்படி தான் வந்தாரே தவிர இவர் மாதிரி அந்த வில்லனை அடித்து நொறுக்கிறதோ, துப்பாக்கியில் சுடுறதோ, 100 பேரை அடிக்கிறதோ கிடையாது. இவர் 100 பேர்த்த அடிப்பார். போலீஸுன்ட்டு தான் ஒரு படம், நான் போலீஸாக இருக்க மாட்டேன்னு அந்த ஒரு படம் நடித்தார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாக்கார தம்பி தான் வந்து இவனுக்கு வளர்ப்பு அப்பாவாக இருப்பார். அவரே பிடிச்சி ஜெயிலில் போடுவார். இது மாதிரி எல்லாம். அதாவது சார், திரைத்துறைங்கிறது வந்து நீங்கள் சாதாரணமானது பண்ணாதீங்க சார். ஒரு நாட்டையே மாற்றி அமைக்கக்கூடியதான் சார் திரைத்துறை. அதைத்தான் நான் சொல்கிறேன், நாட்டை மாற்றி அமைக்கக்கூடியதான் திரைத்துறை. இது மாற்றி அமைக்குமான்னு கேட்குறேன். இப்போ நீங்களே சொல்றீங்களே மாற்றி அமைக்கக்கூடிய. இப்போ முடியாது, இது இன்னும் கொஞ்சம் ஓரணும். நான் என்ன சொல்கிறேன், எடுத்த உடனே வந்து பிள்ளைய பத்திரன்னா முடியுமா சார்? 10 மாதம் ஆகணும். இல்லை, கல்யாணம் பண்ணி 10 மாதம் ஆனால் தான் புள்ள பிறக்கும். இன்கேஸ் புள்ள பிறக்கிறதுக்கு இன்னும் கூட 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கூட பிள்ளை பிறக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. அரசியல் என்பது உடனடியாக இது வந்து இந்த இதில் கிடைக்கிறது பாருங்கள், ஹோட்டலில் கிடைக்கிறது பாருங்கள், அந்த உணவு இல்லை, துரித உணவு இல்லை. இது காலதாமதம் ஆகத்தான் செய்யும். எம்ஜிஆருக்கே 5 ஆண்டு காலம் ஆச்சுன்னா அவர் 2 இதில் கட்சி ஆரம்பித்து 6 மாதத்துலேயே வந்து பை எலெக்ஷன், பெரியகுளம் பை எலெக்ஷன், அதில் திண்டுக்கல்ல பை எலெக்ஷன் மாயத்தவர் நின்றார், ஜெயிச்சார். கோயம்புத்தூர் முதல்ல. ஆமாம். அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே வந்து அவ்வளவு ஈஸி இல்லை சார். கடினம். மக்களுக்கு உழைக்கணும். மக்கள்கிட்ட வந்து சும்மா அப்படியே இப்படி எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி படிச்சுட்டு எழுதி கொடுத்ததுன்னு சொன்னா இருக்கக்கூடிய எல்லா பாதி அரசியலும் எழுதி தான் படிக்கிறாங்க. ஆமாம், எல்லாம் ஒரு மணி பேப்பரை வச்சுட்டு. இங்கே பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அரசியல் என்பது அடி வயிற்றிலிருந்து வரணும், பாதிக்கப்பட்டு இருக்கணும். பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த அரசியல், அந்த வழி தெரியும். புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வழி தெரியுது, நீங்கள் பேசுகிறீங்க. இதே மாதிரி விஜய் வந்து என்னோட உட்காந்து ஆர்கியூ பண்ண சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் கேட்ட கேள்வி கூட அவரால் கேட்க இயலாது. புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 வார்த்தையிலே அவரை மடக்கிடுவேன். இதெல்லாம் வந்து அதாவது ஒரு விஜய்க்கு நீங்கள் வந்து நடிகன் அதனால கூட்டம் வருதுன்னு சொல்லுவாங்க. எடப்பாடி கூட்டம் வருது பார்த்தீங்களா? ஐயா, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை நான் இப்போ எடப்பாடிக்கு கூட்டம் வந்தது. மதுரை கிழக்கு தொகுதியில் 15,000 பேர் வந்தாங்க. 15,000 பேர்த்துக்கு யார் கூட்டிகிட்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்கங்கிறதெல்லாம் என்னோட அந்த நண்பர் பேசினார். அதே இது மேற்கு தொகுதியில் இது மத்திய தொகுதி மேற்கு தொகுதியெல்லாம் போகும்போது ரொம்ப கூட்டம் கம்மியாக போச்சு. அது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இவருக்கே எடப்பாடிக்கே கோபம் வந்து திட்டியிருக்காரு.
அப்போ இவங்க நாங்கள் ஒவ்வொரு இதுக்கும் உனக்கு செலவு பண்ணி ஆற்று போயிட்டு நாங்கள் எங்களால் செலவு பண்ண பணம் இல்லை, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் வரும்போது நாங்கள் கூட்டத்தை கூட்டி. இது அதிமுகவும் திமுகவும் இதே மாதிரி பிரச்சனைகள் தான். விஜய் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு தானா கூட்டம். அதுக்காக விஜய் மாதிரி எங்கள் ஸ்டாலின் ஐயா போய் மறுபடியும் கத்தி கப்படாவை தூக்கிட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு நீங்களும் நடிச்சீங்கல்ல, நீங்களும் குறிஞ்சி மலர்ன்ற நாடகத்தில். ஆமாங்க, ஒரு நாடகத்தில் ஒரு டிவி சீரியலில் நடிச்சிட்டா மட்டும் வந்துட முடியுமா தம்பி? அப்படியெல்லாம் முடியாதுங்க. மக்கள் மனதில் இன்னைக்கு வந்து நீ வந்து உச்சபட்ச நடிகராக இருக்க, அதில் ஒன்றும் மறுப்பு இல்லை. நீ தான் இன்றைக்கி பெரிய நடிகர். உனக்கு அடுத்து தான் இவர் கூட இருக்கார், சரியா? அஜித் கூட இருக்கார். அப்படிப்பட்ட நீ இருக்க அதிகமாக பணம் வாங்கி நடிக்கிற நடிகர் நீ. அதனால் இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக. மிக்க நன்றி. ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் விமர்சனங்கள் மற்றும் விஜயுடைய அரசியல் என்ட்ரி இவற்றை பற்றி எங்களுக்கு விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. நன்றி.